கர்ப்பமான பெண்ணோட வயித்துல இருக்க குழந்தைய இந்த அம்மன் எடுத்து சாப்பிடுமா? சுடுகாட்டில் இருக்கிற பிணங்களை தோண்டி சாப்பிட்டு அதுல இருக்கிற ரத்தங்களை இந்த அம்மன் குடிக்கும்னு புராணங்கள்ல சொல்லப்படுது. இதுதான் காட்டேரி அம்மனோட புராண வரலாறு. அந்த வரலாறை நான் உங்களுக்கு சொல்றேன், கேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த அம்மன் சண்டியோட அம்சத்தை உடையவங்க. இவங்க சுடுகாட்டுல தான் இருப்பாங்க. அவங்க எப்படி காட்டேரியா மாறினாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு தடவை சிவனும் பார்வதியும் கைலாயத்துல தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்பவும் போலதான் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, சிவன் கண் முழிச்சு பார்க்கும்போது பார்வதி பக்கத்துல இல்ல. சிவன் எல்லா இடத்தையும் தொடர்ந்து ரொம்ப தொலை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாரு. மறுபடியும் பார்வதி திரும்ப வராங்க. ஸோ அப்ப சிவன் பார்வதி கிட்ட கேட்கறாங்க, நீ எங்க போன இவ்வளவு நேரமா? நான் ரொம்ப நேரமா தொலைவிட்டு இருந்தேன், நீ காணவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கறேன். அதுக்கு பார்வதி, இல்ல நான் இங்கே தான் இருந்தேன், நீங்க சரியா என்ன பார்க்கல, ஸோ எனக்கு தூக்கம் வரல, அதெல்லாம் கொஞ்சம் நான் வெளில போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறாங்க. சிவன் ஒரு கடுமையான கோவத்தோட அவர் கம்முனு பேசாம எதுவும் விட்டுறாரு. இதே மாதிரியே தொடர்ந்து நடந்துட்டு வருது. அதனால சிவன் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் தூங்காம முழிச்சிட்டு இருக்காரு. அதாவது தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரியே பார்வதி அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ எந்திரிச்சு எங்க போறாங்கன்னா பூலோகத்துக்கு போயிடுறாங்க. பூலோகத்துக்கு போய் இந்த சுடுகாடு இருக்கு